வாங்க, ஒரு முன்னோடி இல்லாத புவிசார் அரசியல் சிக்கல பத்தி இன்னைக்கு பாப்போம். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு முரண்பாடு. 50 மில்லியன் யூரோக்கள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு ஈரான் நாடாளுமன்றம் அறிவித்துள்ள மிகப்பெரிய சன்மான தொகை எதுதான்? எஃப்ராஹிம் அசிசி கொண்டு வந்த இந்த பதிலடி மசோதா குறிவைப்பது யார தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மற்றும் அட்மிரல் பிராட் கூப்பரை தான். பிப்ரவரி 28 உச்ச தலைவர் அலி கொமேனி கொல்லப்பட்டார் இல்லையா? அதற்கான நேரடி பதிலடி தான் இந்த அதிரடியான நகர்வு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முன்னாடி இது வெறும் அதிகாரப்பூர்வமற்ற மத ஆணையா இருந்தது. இப்போ நாடாளுமன்ற சட்டமா மாறிடுச்சு. அதிகாரப்பூர்வமற்ற பிரச்சாரங்கள் இப்போ அரசின் கொள்கையாகவே மாறிடுச்சு. சர்வதேச சட்ட ரீதியா இது ஒரு மிகப்பெரிய திருப்பம்னு கண்டிப்பா சொல்லலாம். பிளட் கவினன்ட் மாதிரி பழைய தனியார் முயற்சிகளை இதோட ஒப்பிட்டு பாருங்க. இந்த அரசு ஆதரவு பெற்ற 50 மில்லியன் சன்மானம் பிரம்மாண்டமானது. இனிமேலும் ராணுவ தாக்குதல்கள் நடந்தா அமெரிக்கா, இஸ்ரேல், அரபு நாடுகளுக்கு எதிராக கடுமையான பதிலடி இருக்கும்னு சட்டமியற்றுப்பவர்கள் எச்சரிக்கிறாங்க. சரி, இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடு வருது. இப்படிப்பட்ட வெளிப்படையான அச்சுறுத்தல்கள் நடந்துகிட்டு இருக்கிற அமைதி பேச்சுவார்த்தைகளை எப்படி பாதிக்கும்? ஆச்சரியமா இருக்கா? இந்த மிரட்டல்களுக்கு மத்தியிலையும் பாகிஸ்தான் மூலமா நடக்கும் மறைமுக அமைதி பேச்சுவார்த்தைகள் சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்கணும், அணுசக்தி கட்டமைப்பை குறைக்கணும், போர் நிறுத்தத்தை மதிக்கணும். இதெல்லாம் தான் அமெரிக்கா வைக்கும் முக்கிய நிபந்தனைகள். பதிலுக்கு ஈரான் என்ன கேக்குறாங்கன்னா, தடைகளை நீக்கணும், முடக்கப்பட்ட சொத்துக்களை தரணும், ஹார்முஸ் ஜலசந்தியில அவங்க இறையாண்மையை அங்கீகரிக்கணும். ஈரானோட எரிவாயு மின் நிலையங்களுக்கு நடந்த கடுமையான போர் சேதங்களை அதிபர் பெசஷ்கியன் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில தான் இந்த ராஜதந்திரமே நடக்குது. பொருளாதார தடையை தொடர்ந்து நீட்டிப்பது போரை தொடர்வதற்கு சமம் அப்படின்னு முன்னாள் தளபதி மொக்சன் ரிசாய் ரொம்ப வெளிப்படையாவே எச்சரிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 50 மில்லியன் யூரோ சன்மான சட்டம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மறைமுக அமைதி பேச்சு வார்த்தைகள் நிஜமாவே வெற்றி பெறுமா என்ன?